மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது வராரு. என்ன மாதிரி பலன்கள் தராரு? ஸோ ஃபர்ஸ்ட் மகரம் கும்பம் ரெண்டுத்துக்குமே வந்து மேரேஜ் லைஃப் வந்து ஃபால்ட்டு, பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நீங்க ஆப்போசிட் அவங்க என்ன பேசினாலும் அவங்க மேல தப்பு இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல மகரம்னு நம்ம பர்டிகுலரா எடுத்துட்டோம்னா கொஞ்சம் இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கம் வரும், இங்க ஃபேமிலியில் சண்டை வரும். சண்டை வழினா இன்கம் வராது. இது ரெண்டுத்துல என்னடா ஒன்னா வருமானம் வருது இல்லைன்னா பிரச்சனை வருதுங்கிற மாதிரியான சூழல்ல மகரம் வந்து போகக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ மெயின் பார்ட்னர் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்க என்ன பேசினாலும் நீங்க அனுசரித்து போய் இருக்கிறது தான் இந்த 1.5 வருஷம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. அதே மாதிரி எங்காவது வர வேண்டிய பணம் கொடுத்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா, இல்லை வந்து கடன் வாங்கினவங்க திருப்பி தரேன்னு சொல்றது, அந்த பணம் வருவதற்கும் தாமதமாகும். ஸோ இத்தனை நாள் வெளியில் நின்றிருந்த பணம் வந்து இப்போ வரும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அதுவும் தாமதமாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன் ஆகிக்கிறதும் ரொம்ப நல்லது. அதாவது கடந்த காலத்துல இருந்த பலனுக்கும் இந்த காலத்துல இப்ப நடக்கக்கூடிய பலனுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? அதாவது கொஞ்சம் ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியுமா? இல்ல பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, பார்ட்னர் கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கும், வெளியில கொடுத்து வச்ச பணங்கள் வராது. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இம்ப்ரூவ் தான் ஆகும், வருமானத்துல வந்து இம்ப்ரூவ் தான் ஆகும். அதனால வந்து என்னன்னா பெரிய அளவுக்கு நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது மகரத்து. பட் பார்ட்னர் கூட கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல்கள் 100%. பிசினஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றது இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல இந்த காலத்துல தாராளமா பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம்.